ஹாய் ஹலோ தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தினருமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது நீங்கள் ஃப்ரெஷராக டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10வது படிச்சிருந்தாலே போதுமானது. வயது வரம்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தோன்னா எஸ்சி/எஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வர ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து தான் நமக்கான ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, மத்திய அரசு பணி தான். ஓகே, என்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃபீஸரு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த போஸ்டிங் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏமா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இந்த ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா கண்டிப்பாக மேபி அதர் ஸ்டேட்டில் கூட உங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கலாம். பட் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட மாவட்டத்துக்கெல்லாம் மாற முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். தரமணி சென்னையில் இருக்குது இந்த ஆஃபீஸு. பிரேக்கப் வேகன்சிஸ் பார்த்தோன்னா எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது. எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஒரு வேகன்சி, அதே மாதிரி ஓபிசி 2, எஸ்சி/எஸ்டி, இந்த மாதிரி எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அன்ரிசர்வ்டு 2 வேகன்சிஸ் இருக்கிறதுனால கம்யூனல் கேட்டகரி வைஸாக எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, நமக்கான ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 35 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கண்டிப்பாக எஸ்சி/எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கிட்டத்தட்ட எஸ்சி/எஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி பார்த்தீங்கன்னா 38 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஏஜ் லிமிட்டு. எல்லாமே ஓகே ப்ரோ, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து ஆஃப்லைன் மோட், அதாவது போஸ்டரில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக இந்து சமய அறநிலையத்துறை, டிஎன்ஆர்டி, ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பார்த்தீங்களா, சேம் அதே ப்ரொசீஜரில் இவங்க வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா போஸ்டிங்க்குமே இதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இந்த இடத்துல மட்டும் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்டிங் நேமை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எழுதிக்கணும். அவ்வளோதான், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறத எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து எம்டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் மொத்தம் 3 பேஜ் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பேர் எழுதணும். ஓகேங்களா? கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டரில் ஃபில் பண்ண வேணாம். எல்லாமே இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணலாம். இந்த கம்யூனல் கேட்டகரி தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹைஃபன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ, இதுக்கு வந்து எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10வது தான் குவாலிஃபிகேஷன். பட் நீங்கள் வந்து டிகிரி டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எஸ்எல்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸில் எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறது எழுதுங்க. நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதணும். எத்தனை வருஷம், அதாவது எஸ்எஸ்எல்சி நம்ம வந்து 1 வருஷம் தான் படிப்போம். நேம் ஆஃப் த போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக கோடு போட்டுக்கலாம்.
அடுத்தது ரெண்டாவதுல நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th எழுதலாம். இல்லை நான் டிகிரி படிச்சிருக்கேன் ப்ரோ அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டிகிரியை மென்ஷன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் எதுவுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபில்லப் பண்ண வேணாம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நம்மளுடைய ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ரெஃபரன்ஸ் நேம் எழுதலாம். கண்டிப்பாக யாருக்குமே ரெஃபரன்ஸ் இருக்காது. ஸோ எல்லாமே இந்த இடத்துல சின்னதாக ஹைஃபன் போட்டுக்கோங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே எழுத வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏதாவது நம்ம மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடம் அதாவது கேரக்டர் அண்ட் டிசைன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம மேலே ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களாங்கிறத கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நோ இல்லைனா என்ஐஎல்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை ஹைஃபன் கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நம்மளை வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இல்லை நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணி நம்மளை வந்து சஸ்பெண்டோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தென் கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து நோ 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 அப்படிங்கிறத எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு நம்ம கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஸோ எஸ் அப்படிங்கிறது டிக் அடிச்சிருங்க. அடுத்தது ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பலாம். எஸ் அப்படிங்கிறது டிக் அடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எஸ்சின்னு அடிச்சிருங்க. சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணாதது இந்த என்ஓசி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறத அடிச்சிடலாம். அடுத்தது ஃபைனல் பேஜஸ் டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹியர் பை இந்த இடத்துல உங்களுடைய நேம். ஓகேங்களா, ஸோ யுவர் நேம் கண்டிப்பாக உங்களுடைய நேம் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த மாவட்டத்தை எழுதிக்கலாம். டேட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு, அவ்வளோதான். ஸோ இதே ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ இதில் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அப்ளை வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து ஆஃப்லைனில் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். என்றைக்கு ப்ரோ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 15/10. ஸோ அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை யாரெல்லாம் பே பண்ண வேணாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களும் கண்டிப்பாக பே பண்ண வேணாம். அடுத்தது எல்லா கம்யூனலை சேர்ந்த பெண்கள், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், எஸ்சி/எஸ்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் சேர்ந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண வேணாம். யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும் ப்ரோ அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவில் இருக்கிற ஆண்கள், அதே மாதிரி ஓபிசி பிரிவில் இருக்கிற ஆண்கள், இவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் எஸ்பிஐ அப்படிங்கிறது. நம்ம வந்து பே லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அஃபிஷியல் சைட்டுமே கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். தென் இந்த எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த டைரக்டர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் NTTRனு சொல்லுவாங்க, தரமணி, சென்னை. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து அனுப்ப போகிறோம். அப்ளிகேஷனோட என்வலப் கவர் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனு, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே உள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோமோ மேலே வந்து என்வலப் கவரில் நம்ம வந்து எழுதி அனுப்புவோம். நம்ம ஆஃப்லைன் ஜாப்பு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டுமே உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. தரமணியில் தான் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஸோ அங்கே போயிட்டு எக்ஸாம் என்னால் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.